ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லிமீட்டர் கதைகள். இந்த வீடியோவில் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற இங்கிலீஷ் ப்ரோஸை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ப்ரோஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு ப்ரோஸாக இருக்குது. ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் லியாமோ ஃப்ளாகட்டி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1896லேருந்து 1984 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு அயர்லாந்து நாட்டை சார்ந்த நாவல் ஆசிரியராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் வாழ்ந்திருக்காரு. அது மட்டுமல்ல, ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ், அதாவது அயர்லாந்து இலக்கிய மறுமலர்ச்சியின் முன்னோடியாகவும் இவர் திகழ்ந்திருக்காரு. அயர்லாந்தில் இருந்த பொது உடைமை கட்சியின் மெம்பராகவும் இவர் இருந்திருக்காரு. இவர் ஒரு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கராக இருந்தாலும் கூட இங்கிலீஷில் அதிகப்படியான ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவர் தன்னோட மோஸ்ட் ஆஃப் டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா ட்ராவல் மூலமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திருக்காரு. சரி, வாங்க இப்போ இந்த ப்ரோஸ்க்கு நம்ம போகலாம். ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் பறக்கும் அனுபவம் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலோட மீனிங். யாரோட பறக்கும் அனுபவத்தை நம்ம கூட இந்த ஆசிரியர் ஷேர் பண்ணியிருக்காருன்னா ஒரு யங் சீக்கலோட பறக்கும் அனுபவத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. சீகல் அப்படின்னா ஒரு குட்டி கடற்பறவை. அந்த குட்டி கடற்பறவை ஃபஸ்ட்டு எப்போ பறக்க ஆரம்பிச்சுது, அப்போது அதோட மனநிலை எப்படி இருந்ததுங்கிறது தான் அழகாக இந்த ப்ரோஸில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதாவது இந்த குட்டி சீகல் கடற்பறவை தனியாக இருக்குது. எங்கே இருக்குன்னா லெட்ஜில் தனியாக இருக்குது. லெட்ஜ் அப்படின்னா ஒரு செங்குத்தான மலை உச்சியின் நீட்சி தான் லெட்ஜுன்னு அர்த்தம். அங்கே இந்த குட்டி கடற்பறவை தனியாக இருக்குது. அதோட 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் முதல் நாளே பறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த குட்டி பறவை மட்டும் பறக்க பயந்துக்கிட்டு அதே இடத்துல இருக்குது. ஆனாலும் இந்த குட்டி பறவை சும்மா இல்லை. ஒரு சின்னதாக ஒரு ஓட்டம் ஓடி அந்த செங்குத்தான மலை உச்சியின் விளிம்பு வரைக்கும் போய் ஒரு தன்னோட சிறகுகளை விழித்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதோட பயத்தால் அதால் பறக்க முடியல. ஏன் அந்த பயம்னா, அந்த பறந்து விரிந்த கடலை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அது நினச்சிக்கிச்சு தன்னோட விங்ஸ், அதாவது சிறகுகள் தனக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது, கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்துருவோன்னு அது நினச்சிக்கிச்சு. அதனால் அது எங்கே நைட் டைமில் படுத்திருந்ததோ, முதல் நாள் நைட்டு எங்கே படுத்திருந்ததோ அதே இடத்துல போய் திரும்ப தங்கிடுச்சு. அப்படிங்கிறது தான் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் பேரால பார்க்கலாம். Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when each of his brothers, அந்த குட்டி பறவையோட பிரதர்ஸும் சிஸ்டரும் பறந்துட்டாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட விங்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த குட்டி கடற்பறவையோட விங்ஸை விட ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், குட்டியாக தான் இருக்கும். இருந்தாலுமே அவங்களாம் என்ன பண்ணாங்க, சின்னதாக ஒரு ஓட்டம் எடுத்தாங்க, சிறகுகளை விரிச்சாங்க, பறந்தே போயிட்டாங்க. ஆனால் இந்த குட்டி பறவை மட்டும் தன்னோட தன்னம்பிக்கையை, தைரியத்தை வரவழைக்க தவறிடுச்சு. அதனால் அது பறக்காமல் தான் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. டெஸ்பரேட் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்குது.
இதை பார்த்த இந்த பறவையோட அப்பாவும் அம்மாவும் அதை சுற்றி சுற்றி வந்து சத்தம் ஸ்ட்ரில்லி அப்படின்னா ஒரு சவுண்டு எழுப்புறாங்க. அப்புறம் ஸ்கோல்டிங்னா திட்டுறாங்க. நீ பறந்து வா ஏன் இன்னும் பறக்காமல் இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அதை த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. த்ரெட்டனிங் அப்படின்னா ஒரு விதமான பயப்படுத்துகிறாங்க. என்ன சொல்லி பயப்படுத்துகிறாங்கன்னா, யூ வில் பி ஸ்டர்வ் அப்படின்னா பட்னியாக தான் இருக்கணும். எது வரைக்கும் பட்னியாக இருக்கணும், ஃப்ளூ அவே அதாவது பறந்து வர வரைக்கும் நீ பட்னியாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை விட்டு போயிட்டாங்க. இந்த குட்டி பறவை தன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம், அதாவது தான் பறந்து போனால் இறந்துருவேன், கீழே விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த குட்டி பறவை பயந்துக்கிட்டு என்னோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பறக்காமல் அதே இடத்துலையே அந்த பொந்துக்குள்ளாரையே இருக்குது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். Why did the seagull fail to fly? ஏன் அந்த seagull fail to fly? ஏன் பறக்க முடியலதால? ஏன்னா அந்த குட்டி பறவையால் he can't to muster up courage. அதோட தைரியத்தை அதால் சேர்த்து வச்சுக்க முடியல. தைரியம் அதுக்கு இல்லாதனால அதால் பறக்க முடியல. பயம் வந்து பறக்காமல் அங்கேயே இருந்தது. சரிங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். What did the parents do when the young seagull failed to fly? அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணினாங்க? அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? தே மேக் ஸ்ட்ரில்லினா சவுண்டை எழுப்புனாங்க. அப்புறம் ஸ்கோல்டிங் ஹிம் திட்டினாங்க. அப்புறம் த்ரெட்டனிங் ஹிம் அதை மிரட்டி பார்த்தாங்க. என்னன்னு சொல்லி மிரட்டினாங்க? ஸ்டாவ் அன்டில்ஸ் ஹி ஃப்ளூ அவே. ஸ்டாவ்னா நீ பட்னியாரு, அன்டில் யூ வில் ஃப்ளூ அதாவது நீ பறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், அங்கேயே பட்னியாக தான் இருக்கணும்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட்டு பேராக்கு போகலாம். That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had, in fact, seen his older brother catch his first herring fish and devour it, standing on a rock while his parents circled around raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நடந்து 24 hours ஆயிடுச்சு. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து திட்டி த்ரெட்டன் பண்ணி 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நோபடி ஹட் கம் நியர் ஹிம். யாருமே அந்த குட்டி பறவை பக்கத்தில் வரவே இல்லை. அதுக்கு முத நாள் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த குட்டி பறவை அந்த பொந்துலேருந்தே பார்த்துட்ருக்கு. இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி பறவையோட பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் நல்லா டீச் பண்ணுறாங்க. எதை டீச் பண்ணுறாங்கன்னா, ஹவு டு ஸ்கிம், எப்படி ஸ்கிம் பண்ணணும், அந்த வேவ்ஸில் அலைகள் வரும்போது எப்படி பறந்து போகணும், அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷு வந்தால் அதை எப்படி கீழே போய் பறந்து எடுக்கணும், பிடிக்கணும், கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு, அதாவது பறக்கிற இந்த கலையை வந்து எப்படி பறக்கலாம், எப்படி பர்ஃபெக்டாக பறக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையையும் இவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குட்டி பறவையோட பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் இந்த குட்டி பறவையோட ஓல்டர் பிரதர், அதாவது முதல் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அதை டிவோவரிட்னா அதை அப்படியே கடிச்சு வேக வேகமாக சாப்பிட்றாரு. அதையும் அந்த குட்டி பறவை அந்த பொந்துக்குள்ளேருந்து பார்க்குது. இதை பார்த்தோன்னே அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரவுண்ட் ரைசிங் ப்ரவுட் கேக்கல், அந்த குட்டி பறவையோட அந்த பிரதரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க, பாராட்டி சுற்றி வந்து ஒரு வெற்றி முழக்க குரலை எழுப்புறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த குட்டி பறவை பொந்துலேருந்து பார்க்குது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, இவங்க பேரண்ட்ஸ், அவங்க பிரதர், சிஸ்டர் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னா, இந்த குட்டி பறவை இருக்க அந்த செங்குத்தான மலைக்கும் ஆப்போசிட்டில் இருக்க கிளிஃப், ஒரு மலைக்குன்று மாதிரி இருக்க ஒரு பிளாட்டோ, ஒரு பீடபூமி மாதிரி இருக்க ஒரு இடத்துல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க பண்ணுற எல்லாத்தையும் இந்த குட்டி பறவை பார்க்குது. இவங்க இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி பறவையை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. எதை நினச்சி சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, அந்த குட்டி பறவையோட கோழைத்தனத்தை, பயந்தாங்கோழித்தனத்தை நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க.
The sun was now ascending the sky, blasting warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel fish. Mackerel ஃபிஷ்ஷோட டெய்லு. அதாவது இந்த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை. அதாவது இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள் இரவுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பறவை தனியாக தான் இருக்குது, சாப்பிடாமலேயும் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் நல்லா உச்சிக்கு வந்துடுச்சு. அந்த செங்குத்தான பாறை அந்த பொந்து இருக்க இடத்த பார்த்து சூரியன் நல்லா தெளிவாக வீசுது. அதனால் அந்த குட்டி பறவை என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு, பசி வந்துடுச்சு. அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா he found a dried piece of mackerels. mackerels அப்படின்னா ஒரு வஞ்சிர மீன் அதோட டெயில் கிடக்கிறத பார்க்குது. டெயில் இருக்க பார்க்குது. அதை எடுத்துக்கிட்டு he was not single scrap of food left. அங்கே அந்த டெயில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே காணாம். வேறு எந்த ஃபுட்டுக்கான அறிகுறியுமே அங்கே இல்லை. he searched every inch. ஒவ்வொரு அந்த மூளை முடுக்கு எல்லாமே தேடி பார்க்குது. rough dirt cracked straw மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரானா என்னன்னா வைக்கோல். எதோட வைக்கோல்னா நெஸ்ட்டு. அந்த குருவி கூடு கட்டியிருந்ததில் அந்த நெஸ்ட்டு, அந்த கூட்டில் இருக்க அந்த வைக்கோல் ஸ்ட்ரா மட்டும்தான் இருக்குது. where he and his brothers and sisters he had been hatched. எந்த இடத்துல அந்த brothers sisters எல்லாரும் முட்டையிலேருந்து வெளியே குஞ்சு பொரிச்சாங்களோ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரா தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வேறு என்ன இருக்குன்னா எக்ஷெல்லாம் இருக்குது. எந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்தாங்களோ அந்த முட்டை ஓடும் அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த குட்டி பறவை அதை எடுத்து நாடுனா அதை நல்லா கடிச்சு துண்டாக்கி சாப்பிடுது. இது சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா தன்னோட பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃபு, தான் உடம்புல இருக்க ஒரு பகுதியை தானே சாப்பிட்ற மாதிரி இருக்கான். ஏன்னா எந்த முட்டையிலேருந்து அது வெளியில் வந்ததோ அந்த முட்டையோட சாப்பிடும்போது அதுக்கு எப்படி இருக்குது, தன்னோட உடம்புலேருந்து ஒரு பகுதியை சாப்பிட்ற மாதிரியே அதுக்கு ஃபீல் ஆகுதான். சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? அவங்க ஓல்டர் பிரதர் எந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணாங்க? ஹெர்ரிங் ஃபிஷ். எந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணாங்க? ஹெர்ரிங் ஃபிஷ். ஹெர்ரிங் ஃபிஷ்னால் ஒரு சில்வர் மீன், அதாவது வெள்ளி மீன் சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ஷை அவங்க ஓல்டர் பிரதர் கேட்ச் பண்ணாங்க. செகண்ட் கேள்விக்கு சொல்லுங்கள். வாட் டிட் த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஃபார் த ஃபுட் ஆன் த ledge? அந்த யங் சீகல் தன்னோட பசியில் எதை ஃபைண்ட் பண்ணுது, எந்த ஃபுட்டை கண்டுபிடிக்குதுன்னு? என்ன ஃபுட்டுன்னு பார்த்தோம், மேக்ரல் ஃபிஷ்ஷை ஃபைண்ட் பண்ணுது. ஃபிஷ்ஷு கிடையாது, அந்த மேக்ரல் ஃபிஷ்ஷோட டெய்லை மட்டும்தான் அது ஃபவுண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அது எதை சாப்பிடுது அடுத்து? எக்ஸல்னால் என்னது, அந்த முட்டை ஓட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குது. அது சாப்பிடும்போது இட் வாஸ் லைக் அ ஈட்டிங் பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதோட உடம்புல இருக்க ஒரு பகுதியை சாப்பிட்ற மாதிரியே அதுக்கு ஃபீல் ஆகுது. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge entered in a sheer fall of precipice, with the sea beneath, and between him and his parents there was deep wide croak. இந்த ஸ்பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குட்டி பறவை ட்ராட்டட்னா ஒரு மாதிரி வீர நடக்குது. சோகமாகவும் இருக்கலாம், ஒரு மாதிரி தள்ளாடின மாதிரி நடந்து போயிட்டு வருது. அந்த பொந்துக்குள்ளார முன்னும் பின்னும் பேக் அண்ட் ஃபோர்த்து, முன்னாடி பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்குது. அதோட லாங் லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி. இப்போ அதோட கால்கள் ரொம்ப இதாகிடுச்சு, பலவீனம் இழந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அதை என்ன பண்ணுதுன்னா தன்னோட பேரண்ட்ஸை வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, பறக்காமலே அவங்க அம்மா அப்பா இருக்க இடத்துக்கு போக முடியுமான்னு யோசிச்சுட்ருக்கு. ஆனால் இந்த ப்ரிசிபைஸ்னால் இந்த செங்குத்தான மலை உச்சி பகுதி, அந்த பகுதியை நினச்சி அதுக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அந்த மலைக்கு கீழே இருக்க அந்த சீனா கடல், மலை உச்சியிலேருந்து கீழே பார்த்தா பயங்கரமாக கடல் இருக்குது. அந்த கடலை பார்க்கவும், இந்த மலையோட உயரத்தை பார்க்கவும், இந்த கடலோட ஆழத்தை பார்க்கவும் இந்த குட்டி பறவைக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பேரண்ட்ஸ்க்கும் அவங்க இருக்க இடத்துக்கும் இந்த குட்டி பறவைக்கும் ஒரு டீப் வைடு கிராக்கு இடையில இருக்குது. ரொம்ப ஆழமான ஒரு பெருசான பள்ளம் இருக்குது. இதை எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பறவை யோசிச்சுட்ருக்கு. ஷியோர்லி
He could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge, and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer, and the top of it was perhaps further away than the sea beneath him. இது என்ன நினைக்குதுன்னா, அந்த ப்ரிசிபைஸ், அதாவது இந்த பேரண்ட்ஸ்க்கு பறக்காமலே போகணும்னு நினைக்குது. ஆனால் இந்த ப்ரிசிபைஸ் அப்படின்னா அந்த மலையோட உச்சி வந்து தாண்டி போனால் தான் பேரண்ட்ஸ் தாண்டி போகணும், பேரண்ட்ஸ் பக்கத்தில் போக முடியும். இது சாத்தியமா? இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அங்கே பிடிச்சிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸஸும் இல்லை. அதில் பிடிமானமே இல்லாமல் எப்படி பறக்காமல் போகிறது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still, they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing, with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. இப்போ இந்த குட்டி பறவை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, எப்படியாவது அவங்களோட அட்டென்ஷனை நம்ம பெறணும் அப்படின்னு நினைக்குது. அதனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாண்டிங் ஒன் லெக், ஒரு லெக்கில் நிற்குது. ஒரு லெக்கில் நின்றுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒரு லெக்கில் நின்றுக்கிட்டு இன்னொரு லெக்கை ஹிடன் பண்ணி விங்குக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு க்ளோஸ்டு ஒன் ஐ, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண் வழியாக அப்படியே ஒரு மாதிரி பாசாங்கு பண்ணுது. தூங்கி அப்படியே விழற மாதிரி பாசாங்க பண்ணுது. இதை யாராவது பார்க்குறாங்களான்னு கவனிக்குது. ஆனால் யாரும் பார்க்கல. அவங்களோட 2 brothers and sisters என்ன பண்ணுறாங்க, படுத்து அவங்க அந்த பீடபூமியில் படுத்திருக்காங்க. அவரோட ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரீனிங் அப்படின்னா க்ளீனிங் பண்ணிகிட்ருக்காரு, சுத்தப்படுத்திகிட்ருக்காரு. யார் மட்டும்தான் இந்த குட்டி பறவையை உத்து பார்த்துட்ருக்காங்கன்னா, அவங்களோட அம்மா மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் இந்த குட்டி பறவை கவனிச்சிருச்சு. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food the way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த குட்டி பறவை பண்ணுற வேடிக்கையெல்லாம் இவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னா, ஸ்டாண்டிங் ஆன் த ஹம்ப் பிளாட்டோ, அதாவது ஒரு பீடபூமியில் இருக்க ஒரு ஹம்ப்பு, ஒரு திமிழ் மாதிரி கொஞ்சம் உயரமான இடத்துல அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை அவங்க காலில் வச்சிட்ருக்கிறத இந்த குட்டி பறவை பார்த்துருச்சு. அம்மா நமக்காக தான் இந்த ஃபிஷ்ஷை வச்சுருக்காங்க, இந்த ஃபுட்டை வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னே அந்த ஃபுட்டோட அந்த சைட்டே, அந்த உணவை பார்த்த உடனே பசியில் இருக்க இந்த குட்டி பறவைக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. உடனே அது என்ன பண்ணுது, அதை எப்படியாவது கடித்து சாப்பிட்ணும், விட்டுட்டு அப்படின்னா நல்லா கடித்து சாப்பிட்ணுன்னு அதுக்கு ஆசை வந்துருச்சு. அது அப்படியே என்ன பண்ணுது, லோ கேக்கல், அப்படியே குரல் மங்கின குரலில் அப்படிங்கிற ஒரு சவுண்டை எழுப்புது. பசியில் இருக்கும்போது ஒரு சவுண்டு, ஒரு குறுகிய குரலில் வரும்ல, அந்த மாதிரி ஒரு குரலை எழுப்பி அவங்க அம்மாவை கூப்பிடுது. His mother cackled too. இவங்க அம்மாவும் பதிலுக்கு குட்டி பறவை பார்த்து ஒரு குரல் கொடுக்குறாங்க. இதையும் அந்த குட்டி பறவை பார்த்துக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சரி இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். What did the young bird to do? Seek the attention of his parents. அவங்க பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுது, he hidden one leg. He standing on one leg. ஒரு லெக்கில் நின்றுட்டு இன்னொரு லெக்கு என்ன பண்ணிச்சு, விங்குக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு closed his one eye and look out the parents. அது என்ன பண்ணுது, அவங்க பேரண்ட்ஸை பார்க்குது. ஒரு காலில் நின்றுக்கிட்டு ஒரு காலை விங்குக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு பார்க்குது. அப்படியே தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணிச்சு. ரெண்டாவது சொல்லுங்கள், வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். எந்த ஒரு விஷயம் வந்து அந்த குட்டி பறவையை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வச்சுது, அவங்க அம்மா அந்த ஃபிஷ்ஷை வந்து தன்னோட ஃபீட்டில் வச்சுருக்கிறத இது பார்த்தோன்னே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பசியில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பெராக்கு போகலாம்.
Gah, 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 he cried, begging her to bring him over some food. Go, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so, he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. என்ன ஆகுதுன்னா, இந்த குட்டி பறவை க க க க அப்படின்னு ஒரு மாதிரி குரல் கொடுப்பது. அப்படி அந்த குரல் எப்படி இருக்குன்னா, அப்படியே கெஞ்சுது, அம்மா ப்ளீஸ் எனக்கு ஃபுட்டு கொடுங்கங்கிற மாதிரி. அதுக்கு பதிலுக்கு அவங்க அம்மாவும் பதிலுக்கு சவுண்டு கொடுக்குறாங்க. இது பார்க்கவே ரொம்ப பிளைன்டிவில் அழகாக இருக்குது. ஆஃப்டர் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த குட்டி பறவைக்கு என்ன ஆயிடுச்சு, ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. சத்தம் வந்து சோகமாக இருந்த சத்தம் இப்போ சந்தோஷமாக மாறிடுச்சு. ஏன்னா அதோட குட்டி பறவையோட மதர் என்ன பண்ணுறாங்க, பிக் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி பறந்து வரதை பார்த்துடுச்சு. அது என்ன பண்ணுது, டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட். இந்த குட்டி பறவை சந்தோஷத்தில் என்ன பண்ணுது, தன்னோட காலை அந்த பாறையில் துள்ளி துள்ளி குதிக்குது, எட்டி உதைக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பறந்து வந்தவங்க கிட்ட வராமல் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் போயிட்டு அவங்க என்னது ஹால்ட் போட்டாங்க. அவங்க ஹால்ட் போட்டு அவங்க விங்ஸ்லாம் இப்போ பறக்கவே இல்லை, சும்மா அந்த குட்டி பறவைக்கு முன்னாடி பறந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஆனால் கிட்ட வரவும் இல்லை, அந்த ஃபுட்டை கொடுக்கவும் இல்லை. இதை பார்த்தோன்னே இந்த குட்டி பறவைக்கு ஒரு மாதிரி ஆகுது. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. இப்போ என்னாச்சுன்னா, he waited a moment in surprise. ஒரு நிமிஷம்தான் இந்த குட்டி பறவை அம்மா செய்கிற செயலெல்லாம் பார்த்துச்சு. ஏன் அம்மா வந்தாங்க, நம்ம கிட்ட வராமல் ஆப்போசிட்லேயே நின்றுக்கிட்டாங்க, ஃபிஷ்ஷை நம்மக்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்குது. ஒரு செகண்ட் தான் யோசிச்சுது, ஆனால் அதுக்கு மேலே அதால் பொறுமையாக இருக்க முடியல. ஏன்னா maddened by hunger, பசி அதால் தாங்க முடியல. அந்த பசியில் அது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே he dived at the fish, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக டைவ் அடிச்சிருச்சு. டைவ்னா என்ன பண்ணுது, அப்படியே தாவி பிடிக்க குதிக்குது. குதிக்கும்போது அந்த என்ன ஆயிடுச்சு, லவுட் ஸ்க்ரீம், பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு குதிக்குது. he fell outwards and downwards. அது என்ன ஆகுது, அந்த குட்டி பறவை கீழே குதிச்சோன்னே கீழே போகுது, மேலே வருது, அப்படியே இந்த ஸ்பேஸ் அந்த விண்வெளியில் பறக்கிற மாதிரி கீழே மேலேயும் மிதக்கிற மாதிரி போகுது. his mother had swooped. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, வேகமாக கீழே போகிறாங்க. அப்படியே கீழே போயிட்டு அப்படியே திரும்ப மேலே ஏறுறாங்க, பறக்கிறாங்க. as he passed beneath her, இந்த குட்டி பறவையும் அவங்க அம்மா கிராஸ் பண்ணுறதை கேட்கும்போது swish of her wings, அவங்க அம்மா அந்த சிறகு அடிக்கிற சவுண்டு வந்து இந்த குருவிக்கு, அந்த குட்டி பறவைக்கு, கடற்பறவைக்கு நல்லாவே கேட்குது. இப்போ சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். why did the young bird utter a joyful scream? ஏன் அந்த குட்டி பறவை ஒரு ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் எழுப்புச்சு, எதுக்கு சந்தோஷ ஒலியை கொடுத்தது? பிகாஸ் his mother, என்னது, his mother flying with a piece of fish, ஒரு குட்டி ஃபிஷ்ஷு மீன் துண்டு எடுத்துகிட்டு பறந்து வரதை இந்த குட்டி பறவை பார்த்துருச்சு. அதனால் சந்தோஷமான சவுண்டை எழுப்புச்சு. Did the mother bird offer any food to the young bird? அவங்க அம்மா அந்த குட்டி பறவைக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுத்தாங்களா? No, the mother did not give. அவங்க அம்மா எந்த ஒரு ஃபுட்டையும் அந்த குட்டி கடற்பறவைக்கு கொடுக்கல. அதனால தானே அந்த குட்டி பறவை தானாகவே வேணும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக பறந்தது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers. Then under his stomach and against his wings he could feel the tips of his wings cutting through the air. இதெல்லாமே ஒரு செகண்ட் தான் நடக்குது. அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, இந்த பயங்கரமான ஒரு ஃபீல் அதுக்கு உருது. தன்னோட இதயம் அப்படி நின்று போன மாதிரி இருக்குது இந்த குட்டி பறவைக்கு.
இந்த எண்ணம்லாம் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அடுத்த செகண்டே எல்லாமே மாறி போயிடுச்சு. He felt his wings spread outwards. தன்னோட சிறகுகள் நல்லா விரிஞ்சிருக்கிறத அந்த குட்டி பறவை உணருது. The wind rushed against his breast feathers under his stomach. அதாவது அந்த காற்று வந்து தன்னோட வயிற்றுக்கும் சிறகுகளுக்கும் இடையில போகிறத இந்த குட்டி கடற்பறவையால் நல்லாவே உணர முடியுது. He could feel the tips of wings cutting through the air. அதாவது காற்றை கிழிச்சிட்டு தன்னோட சிறகுகள் பறந்து போகிறத இந்த குட்டி கடற்பறவையால் உணர முடியுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he shot upwards. அதாவது he was not falling headlong. அது வந்து இப்போ கீழே விலக போகலை, அது தெரிஞ்சிருச்சு. அது சோரிங் அப்படின்னா ரைசிங், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்ந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்புறம் டவுன்வர்ட்ஸ் அப்படியே கீழே இறங்கி பறக்குது. இப்படியே அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் கீழேயும் மேலேயும் பறந்துக்கிட்டே இருக்குது. நோ லாங்கர் அஃப்ரைட். அதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட பயம் எல்லாம் போயிடுச்சு. He just felt a bit dizzy. அப்படியே ஜாலியாக அது ஃபீல் பண்ணுது. He flapped his wings once and he soared upwards. தன்னோட சிறகுகளை நல்லா விரித்து உயரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. Goal. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குட்டி பறவை நல்லா பறக்க கற்றுக்குச்சு. அதனால் சந்தோஷத்தில் நான் பறக்கிறேங்கிற ஒரு உற்சாகத்தில் சவுண்டெல்லாம் எழுப்புது. இந்த சவுண்டை கேட்டு அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு ஒரு லவுட் நாய்ஸ், ஒரு பயங்கர சத்தத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரோட ஃபாதரும் வராங்க. இந்த குட்டி கடற்பறவையோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸு, அண்ணன் தங்கச்சி எல்லாரும் அந்த குட்டி பறவையை சுற்றி வந்துட்டாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrinking shrilly. இப்போ அந்த குட்டி பறவை என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஃபர்கட் பண்ணிடுச்சு, மறந்துருச்சு. எதை மறந்துருச்சுன்னா, ஐ காண்ட் டு ஏபிள் டு ஃப்ளை, என்னால் பறக்கவே முடியாது அப்படின்னு அது நினச்சிட்டு இருந்த அந்த விஷயத்தை சுத்தமாக மறந்துருச்சு. இப்போ அது நல்லா டைவ் அடிக்குது, சோர் பண்ணுது, ஷ்ரீக்கிங் ஸ்ட்ரில்லி, நல்லா சவுண்டு போட்டுட்டு நல்லா தாவி தாவி பறந்து போகுது. அந்த குட்டி பறவை எப்படி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி என்னது, தன்னோட ஹார்ட்டே நிற்கிற மாதிரி அது உணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகிடுச்சு இல்லையா? சரி சொல்லுங்கள், செகண்ட் கொஸ்டினுக்கான கேள்வி. வாட் டிட் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டூ வென் ஹி ஸ்டார்டட் ஃப்ளையிங்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, அதை அரவுண்டு சுற்றி வந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இப்படி பற அப்படி பறன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பாருங்க. He was near the sea now. இப்போ அந்த குட்டி பறவை எங்கே இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்தில் போயிடுச்சு. ஃப்ளைங் ஸ்ட்ரைட் ஓவர் இட், ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். இப்போ கடலை நோக்கி பறந்துட்டு போய் அந்த கடலுக்கு நேருக்கு நேராக நின்று ஃபேஸ் பண்ணுது. He saw a vast green sea. அதாவது ஒரு க்ரீன் பச்சை கலரில் இருக்க அந்த கடலை பார்க்குது. With the little ridges moving over it, he turned his beak sidewards and crowned amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. அவங்க பிரதர், சிஸ்டர், ஃபாதர் எல்லாரும் அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த ஃப்ளோரில், அந்த கடல் எப்படி இருக்குன்னா பச்சை கலரில் இருக்குது, அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லேண்டாகி நிற்கிறாங்க. அந்த தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்கிறத இந்த குட்டி பறவை பார்க்குது. தேவர் பெக்கனிங் அப்படின்னா ஜெஸ்டர்னால் சைகை கட்டுறாங்க. இப்படி வா, இப்படி நில்லு, இப்படி பண்ணு, இப்படி டைவர் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த குட்டி கடற்பறவைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. He dropped his legs to stand on the green sea. இதுவும் தன்னோட லெக்கை என்ன பண்ணுது, அந்த க்ரீன் சீயில் ட்ராப் பண்ணுது. His legs sank into it. அந்த லெக்ஸ் கால் முழுகுது. He screamed with fright and attempted to rise again. அது என்ன பண்ணிடுச்சு, தன்னோட கால்கள் அந்த கடலில் முழுகிறத பார்த்து பயந்து ஃப்ரைட் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் ரைஸ் அகெயின் திரும்ப மேலே பறக்க வருது. ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ் தன்னோட சிறகு அடித்து மேலே பறந்து போகலான்னு நினைக்குது. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர். ஆனால் இந்த குட்டி பறவை இப்போ எப்படி இருக்குது, திடீர்னு பறந்ததுனால அந்த தண்ணி இதெல்லாம் பார்த்து இது ஆச்சரியப்பட்டிருந்ததுனாலையும் அது இல்லாமல் நைட் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்ததுனால ரொம்ப டயர்டாகவும் வீக்காகவும் இருக்குது. அதுக்கு ரொம்ப பசி வேற எடுத்துருச்சு. ஹீ குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். திடீர்னு பயம், அந்த பதட்டம், பசியில் இருக்கிறது, திடீர்னு பறந்தது, இதெல்லாம் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால் அதால் திரும்ப பறக்க முடியல. ஹிஸ் ஃபீட் sank into the green sea. அதோட க்ரீன் சீ அந்த கடலில் இந்த குட்டி பறவையோட காலு முழுகிடுச்சு. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்டு இட். அதோட வயிறு பகுதி கூட அதை கடலில் முழுகிற நேரம் வந்துடுச்சு. ஹிஸ் sank no further. ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த குட்டி பறவை இதுக்கு மேலே மூழ்கி போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். இப்போ அந்த குட்டி பறவை என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃப்ளோட்டிங் மிதந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அரவுண்ட் ஹிம், அதை சுற்றி யார் யார் இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரீமிங் ப்ரைஸிங் ஹிம், அதை பார்த்து நல்லா சந்தோஷத்தில் ஒரு ஒலி எழுப்புறாங்க, அதை பாராட்டுறாங்க. ப்ரைஸிங் ஹிம் அப்படின்னா அந்த குட்டி கடற்பறவையோட சாகசத்தை, அதாவது பறந்து வந்ததை பார்த்து பாராட்டுறாங்க. அண்ட் தேர் பிக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பறவைக்கு என்ன கொடுக்குறாங்க, டாக் ஃபிஷ் கொடுக்குறாங்க. பால் சுறா அப்படிங்கிற ஒரு குட்டி ஃபிஷ்ஷை அதுக்கு உணவாக கொடுக்குறாங்க. ஹி ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். இப்படித்தான் இந்த குட்டி கடற்பறவை தன்னோட முதல் பறக்கும் அனுபவத்தை அடைஞ்சுது, பறக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி லியாம் ஓ ஃப்ளாகட்டி அவர்கள் இந்த ப்ரோஸை அழகாக முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குட்டி கடற்பறவை எப்படி பறக்க ஆரம்பிச்சுது, அதோட மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த ப்ரோஸில் தெளிவாக நமக்கு விளக்கியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.